ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச பனானா ஸ்கியூவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பனானா ஸ்கியூவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதோட ஓரத்தையும் நுனிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்து தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, இஞ்சி 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதுக்கு பதிலாக நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே வாழைக்காய் உருளைக்கிழங்கு மசியல் கூட நல்லா சேர்ந்து திரண்டு வரணும். பாருங்கள், கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டேன். அப்புறம் ஸ்கியூவர்ஸ் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரிக்கு குச்சி கடையில் கிடைக்கும். பாம்பு ஸ்டிக் இது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை கெபாப் சைஸில் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். ரவுண்டாக தட்டி டிக்கி மாதிரியும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி கெபாப் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாம்பு ஸ்டிக்கை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எடுத்து வச்சுருக்கிற மசால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு மொத்தம் 6 ஸ்கியூவர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இதை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி செய்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்கியூவர்ஸ் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டர், நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் ஊற்றுறேன். ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா திருப்பி வச்சு நல்லா குக் பண்ணணும். மேலே எண்ணெயோ பட்டரோ சேர்த்தோன்னா தான் நல்லா செவந்து வரும் நமக்கு. பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி வச்சு வேக வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே சுலபமாக இந்த பனானா ஸ்கியூவர்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், மேலெல்லாம் கிறிஸ்பியாக சூப்பராக வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஹோட்டல்லலாம் வாங்குகிற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்மோக் பண்ணுறதுக்காக கங்கு ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் லைட்டாக ஆயில் ஊற்றி இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்மோக்டு பனானா ஸ்கியூவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பனானா ஸ்மோக்டு ஸ்கியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.